ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது முருகர் மாநாட்டில் பெரியாரை விமர்சித்து பேசியதற்கு தமிழக வெற்றிக் கழக சார்பில் யாரும் பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திலேருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். சில நாட்கள் முன்பு பாஜக மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. பகுத்தறிவு தந்தை பெரியாரை குறித்தும் பேரறிஞர் அண்ணாவை குறித்தும் ஒரு காணொலி போட்டு சிறுமைப்படுத்துறாங்க. உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நான் பாஜகவை கடுமையாக கண்டித்து 2 பக்க அறிக்கையை நான் வந்து ரிலீஸ் பண்ணேன். வைஷ்ணவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாஜக அரசு முருகர் மாநாட்டில் பெரியாரை விமர்சித்த போதும், முருகரை கொண்டு பிளவுவாத அரசியல் சென்று முயன்ற போதும் தமிழக வெற்றி கழகம் அவர்கள் ஏதும் கண்டனம் தெரிவிக்கல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மாற்றம் அல்ல, ஏமாற்றம் என்றே மக்கள் உணர தொடங்கியிருக்காங்க. தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவராக இருந்தும் அவரை விமர்சித்தவர்களுக்கு எதிராக பேச தவறுவது வெறும் கட்சி தலைமைக்கு பயந்து செல்வனும் அடிமை எண்ணம் என்பதாக குற்றம் சாட்டியிருக்காங்க வைஷ்ணவி. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தில் ராஜ்மோகன் கொள்கை பரப்பு செயலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழக மக்கள் மத சார்பில்லாதவர்கள், பிளவுபடுத்தும் முயற்சி வெற்றி அடையாது. மதுரை நிகழ்வில் பாஜக வெளியிட்ட காணொளி பெரியாரும் அண்ணாவையும் அவதூறாக காண்பிக்கிறது. வெற்றி கழகம் பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்காதே, ஆனால் அவருடைய சமூக நீதி பணியை மதிக்கிறது. பாஜக ஒரே வண்ணத்தில் பெரியாரை காட்ட முயல்வது திட்டமிட்ட அரசியல் செயல். அண்ணாவும் தந்தை பெரியாரும் தமிழக மக்களின் மனங்களில் என்றும் வாழும் தலைவர்கள். அவர்கள் இழிவுபடுத்துவதும் எந்த முயற்சியும் தோல்வியடையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வழி நடத்தக்கூடிய இந்த திடீர் திமுக முதலாளிகள் தங்களுடைய வாடகை வாய்களை பயன்படுத்தி இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பொய் விஷம பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்னது, பெரியாரை பத்தி தப்பா பேசியிருக்கிறாங்க, தாவேகா மௌனம் காக்கிறது, தாவேகா தரப்புல கண்டனமே வரல. உங்க கட்சி மாதிரி, உங்க முதலாளி கட்சி மாதிரி அட்மினை வைத்து அடிப்பதல்ல தமிழக வெற்றி கழகம். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், எழுதுகிற ஒவ்வொரு சொல்லும் என்னுடைய தலைவரின் அனுமதியோடு அவர் குரலாக மட்டும்தான் நான் எழுதுகிறேன், பேசுகிறேன், ஒலிக்கிறேன். ஸோ இது பாஜகவின் மதுரை காணொலியை வச்சு இந்த விவகாரம் வந்து முக்கிய அரசியல் எதிர்வினைகளோட நான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்